ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு 50 குட்டியான வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், என்னிடம் பேசு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. பாருங்களேன், டாக் டு மீ, டாக் டு மீ, என்கிட்ட பேசு. நெக்ஸ்ட் ஒன், என்ன பாரு. ஏன் அங்கே பார்க்குற, என்ன பாரு சொல்லுவோம் பார்த்தீங்களா. லுக் அட் மீ, லுக் அட் மீ. வீடியோ பார்க்குறோங்க, வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து பாருங்களேன், என்னுடன் வா. நம்ம அதை பேச்சு வழக்கில் என் கூட வான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சிம்பிள் தாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். எங்கள் வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். கம் வித் மீ, கம் வித் மீ, என்னுடன் வா. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. அடுத்து பாருங்களேன், எனக்காக செய். எனக்காக அதை செய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்காக செய் அப்படின்னா டூ ஃபார் மீ. டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். மீனா எனக்கு. அப்போ எனக்காக அப்படின்னா ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ எனக்காக செய் அப்படின்னா டூ ஃபார் மீ. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேசலாங்க. அடுத்து பாருங்களேன், உன் விருப்பப்படி. உன் விருப்பப்படி செய்ப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உன் விருப்பப்படி அப்படின்னா ஆஸ் யூ லைக், as you like. அழாத சொல்லுவாங்கள்ல, don't cry, don't cry, அழாதே. இப்போ கத்தாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கத்துறதை நம்ம ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கத்தாதே அப்படின்னா don't shout. தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சுங்க. don't shout, கத்தாத. இப்படி கத்தாத. சில பிள்ளைங்களாம் கத்துவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. இப்படி கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சிம்பிள் தான். டோன்ட் ஷவுட், கத்தாதே. இப்படி அப்படின்னா லைக் திஸ். இப்போ சேர்ந்து சொல்லுங்கள், இப்படி கத்தாத. டோன்ட் ஷவுட் லைக் திஸ், டோன்ட் ஷவுட் லைக் திஸ். ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், கத்துறதை நிறுத்து. சில பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம கோவத்தில் அந்த டைமில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கத்துறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஸ்டாப் ஷவுட்டிங், கத்துறத நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், பேசுறது நிறுத்து. எப்படி சொல்லலாம்? பேசுறது நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஸ்டாப் டாக்கிங், ஸ்டாப் டாக்கிங், பேசுகிறத நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், எனக்கு வேண்டும். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. நம்ம நிறைய நேரங்களில் இந்த சென்டென்ஸ் பேசுவோம். எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட், ஐ வாண்ட். இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட். இந்த ஐக்கும் வாண்ட்டுக்கும் நடுவில் டோன்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை ஆட் பண்ணுங்கள், சூப்பராக பேசிடலாம். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். ஈஸியாக இருக்கா? எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட், எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட். தட்ஸ் எல்லாம், அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து பார்க்கலாமா? அதை செய்யாதே. அதை செய்யாதப்பா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், நீங்கள் நினச்சது கரெக்டு தாங்க. டோன்ட் டூ தேட், டோன்ட் டூ தேட். இப்போ சொல்கிறோம், மறுபடியும் அதை செய்யாத. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ தேட் அகைன், டோன்ட் டூ தேட் அகைன். மறுபடியும் அதை செய்யாத. நெக்ஸ்ட் ஒன், நீ சுயநலவாதி. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ சுயநலவாதி. யூ ஆர் செல்ஃபிஷ், யூ ஆர் செல்ஃபிஷ், நீ சுயநலவாதி. நெக்ஸ்ட் ஒன், நீ மிகவும் சுயநலவாதி. எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸோ செல்ஃபிஷ், யூ ஆர் ஸோ செல்ஃபிஷ், நீ மிகவும் சுயநலவாதி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீ முயற்சி செய். இப்போ நீ முயற்சி செய். எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டேங்க. நவ் யூ ட்ரை, நவ் யூ ட்ரை, இப்போ நீ முயற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்காக வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்திரு. ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. எனக்காக போ, எனக்காக சமை. ரொம்ப ரொம்ப பேசிக் சென்டென்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? காமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எனக்கு தேவை. ஏதோ ஒன்று எனக்கு தேவைன்னு சொல்கிறேன். எனக்கு தேவை எப்படி சொல்லலாம்? எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட்.
தேவை அப்படிங்கிறத நம்ம நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட். இப்போ எனக்கு தேவை இல்லை, இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட். தட்ஸ் அவ்வளோதான். இந்த ஐக்கும் நீட்க்கும் நடுவில் டோன்ட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. ஐ டோன்ட் நீட், எனக்கு தேவையில்லை. புரிஞ்சா? எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட், எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஐ டோன்ட் நீட். தட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். என்னை கூப்பிடு, எப்படி சொல்லலாம்? கால் மீ. கால் மீ, என்னை கூப்பிடு. இப்போ என்னை கூப்பிடு, எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. கால் மீ நவ். கால் மீ நவ், இப்போ என்ன கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் என்ன கூப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கால் மீ பேக். கால் மீ பேக். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசலாம். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். அடுத்து பாருங்களேன். யார் போவது? யார் போவது எப்படி கேட்கலாம்? ஹூ வில் கோ. ஹூ வில் கோ. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். யார் செய்வது? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹூ வில் டூ. சூப்பருங்க. ஹூ வில் டூ. யார் சமைப்பது? இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி சமைக்கிறது எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு, அதுக்கான தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. சிக்கன்லேருந்து எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ சொல்கிறோம், நம்ம ஒரு செயலை செய்வதற்கு பிளான் பண்ணிட்டோம். அந்த செயலை யார் செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் போது தான் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? யார் சமைப்பது அப்படின்னா ஹூ வில் குக். ஹூ வில் குக், யார் சமைப்பது. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். யார் ஓட்டுவது? யார் எழுதுவது? யார் வருவது? இந்த 3 தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். வருத்தப்படாதே சொல்லுவோம் பார்த்தீங்களா? வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி அப்செட். டோன்ட் பி அப்செட். நெக்ஸ்ட் ஒன், புரிகிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா? புரியுது. அண்டர்ஸ்டாண்ட். புரியுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எனக்கு புரியுது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து பாருங்களேன். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், முடியுது, முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை எப்படி சொல்லுவேன்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐனா எனக்கு, கேன் அப்படின்னா முடியும், அண்டர்ஸ்டாண்ட்னா புரிய முடியும். ஓகேங்களா? எனக்கு புரியுது அப்படிங்கிறது வேறு, என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? எனக்கு புரியுதுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து பாருங்களேன். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் முடியலன்னு சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க வாய் திறந்து. வெரி குட்ங்க. ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சூப்பராக புரியுதா? வெரி குட். இப்போ அடுத்து பார்க்கலாமா? உன் திறமையை காட்டு. ஷோ யுவர் டேலண்ட். ஷோ யுவர் டேலண்ட். என்னுடன் இரு. பி வித் மீ. பி வித் மீ. என்னுடன் இரு. இப்போ அடுத்து பாருங்களேன். என்னுடன் வா எப்படி சொல்லலாம்? என்னுடன் வா. கம் வித் மீ. கம் வித் மீ. ஈஸியாக புரியுதா? வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். என்னுடன் படி, என்னுடன் விளையாடு. ரொம்ப ரொம்ப பேசிக் தான். மறக்காமல் வாயை திறந்து எல்லாருமே ப்ளீஸ் தயவுசெய்து இங்கிலீஷில் பேசிடுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு வேண்டுமா? எப்படி கேட்கலாம்? உனக்கு வேண்டுமா? சிம்பிள் தாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. டு யூ வாண்ட். டு யூ வாண்ட். உனக்கு வேண்டுமா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். உனக்கு என்ன வேண்டும்? ஃபர்ஸ்ட் பார்த்தது உனக்கு வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம். இங்கே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். வாட் டு யூ வாண்ட். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேண்டும்? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இங்கே பாருங்களேன். உனக்கு வேண்டுமா? டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்க்கலாமா? உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஈஸியாக இருக்கா?
ரொம்ப பேசிக் தாங்க. சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. உங்களோட ஆன்சரை மறக்காமல் வாயை திறந்து பேசுகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அது சரி. எப்படி சொல்லலாம்? தேட்ஸ் ரைட். தேட்ஸ் ரைட். அது சரி. அது சரியில்லை. தேட்ஸ் நாட் ரைட். தேட்ஸ் நாட் ரைட். அது அப்படி இல்லை. தேட்ஸ் நாட் லைக் தட். தேட்ஸ் நாட் லைக் தட். உடனே செய். ஒரு வேலையை உடனே செய்ய சொல்லுவோம் பார்த்தீங்களா? டூ இட் நவ். டூ இட் நவ். இப்போவே செய்ய சொல்லுவோம் பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்களேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ ரிமெம்பர். ஐ ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ டோன்ட் ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அடுத்து பாருங்களேன். அவர் வீட்டில் இருக்கிறார். எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் அட் ஹோம். ஹீ இஸ் அட் ஹோம். அவர் வீட்டில் இருக்கிறார். இப்போ அவர் வெளியில் இருக்கிறார்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹீ இஸ் அவுட் சைட். ஹீ இஸ் அவுட் சைட். அவர் வெளியில் இருக்கிறார். இதை செய். டூ இட். டூ இட். வேகமாக இதை செய். டூ இட் ஃபாஸ்ட். டூ இட் ஃபாஸ்ட். அடுத்து பாருங்களேன். இங்கே யாரும் இல்லை. நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர். போய் படி. கோ அண்ட் ஸ்டடி. கோ அண்ட் ஸ்டடி. போய் விளையாடு. கோ அண்ட் ப்ளே. கோ அண்ட் ப்ளே. போய் சுத்தம் செய். கோ அண்ட் க்ளீன். கோ அண்ட் க்ளீன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி அகைன் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபைனலாக இங்கே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன். போய் தூங்கு. போய் சமை. போய் எழுது. ரொம்ப பேசிக் தான். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.